ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்கிறேன். இது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வெற்றியை தரும். இப்போ அஷ்டமச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருப்பிரசாதமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, மஞ்சள் கயிறு கட்டணும், அவ்வளோதான். மஞ்சள் மகிமைகள். மஞ்சள் கயிறு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருமங்கல்யம் மஞ்சள் கயிறு தான். பெண்ணுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு நீடித்த ஒரு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கறது தாலிக்கயிறு தான். தாலிக்கயிறு கணவன் மனைவி 2 பேரும் சம்மந்தப்பட்டது. பெண்கள் தாலிக்கயிறை கணவனாக நினச்சி கும்பிட்றாங்க. ஸோ அந்த தாலிக்கயிறு மஞ்சள் வடிவமானதான். ஸோ மஞ்சள் ரொம்ப முக்கியமானது. குருவினுடைய ஆதிக்கமுள்ள பொருள். வேத ஜோதிடத்தில் மஞ்சளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் மஞ்சள் ஒரு மங்களகரமான பொருளாக இருக்குது. நீங்கள் சிம்மராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, மகம், பூரம், உத்திரம், அதுமாரி லக்கணம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மஞ்சள் பொதுவாக இருக்கும். ஏன்னா மங்களகரம் அப்படின்னாலே மஞ்சள் தான். குரு பொதுவாக எல்லா ராசி, எல்லா லக்கணம், எல்லா நட்சத்திரத்துக்கும் பொதுவானவர் தான். தனகாரகன், புத்திரகாரகன், குருவோட அருள் கிடைக்கும். பொன்னானன். குருனாலே பொண்ணு தான், தங்கம். சரியா? தங்கம் ஒரு மனிதனுக்கு தங்கம்னா அவன் மஞ்சளை நிறைய சேர்க்கணும். அதுபோக குடும்பத்தில் பிரச்சனை தீரணும், கஷ்டம் தீரணும், பணப்பழக்கம் அதிகமாக இருக்கணும், காரிய தடை நீங்கணும் அப்படின்னா மஞ்சள் கயிறு கட்டணும். இந்த வீடியோ பதிவில் மஞ்சள் கயிறை என்றைக்கு கட்டணும், எப்போ கட்டணும், யார் மூலிமா கட்டணும், எந்த லக்கணத்துக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இன்டெப்த்தாக சொல்கிறேன். நட்சத்திர ரீதியாகவும் சொல்கிறேன். சரியா? நான் பொதுவாக சொல்கிறேன், உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நவக்கிரக முடிச்சு தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு முடிச்சு போடணும் அந்த மஞ்சள் கயிறில். அந்த முடிச்சோட பலன்கள் என்னென்னு சொல்கிறேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் முடிச்சு போடும்போது அந்த கிரகத்தினோட பேரை சொல்லணும். அதேமாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கேது, மகரம், பூரம், உத்திரம், மகரம் இல்லை பூரம், அதாவது மகம், பூரம், உத்திரம். மகம் கேதுவின் நட்சத்திரம். கேது பகவான் ஆதிக்கம் இருக்கணும். ஏன்னா உங்கள் நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கேது பலன் வேணும்னா சூரியனோட அணுக்கிறம் வேணும். ஏன்னா கேது சிம்மத்தில் இருக்கிறாரு, உங்கள் ராசிலே இருக்கிறாரு. இன்னும் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். சரி, அதுக்கு பின்னாடி தான் பயிற்சி ஆவார். கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அக்டோபர் பின்னாடி தான் பயிற்சி ஆவார். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கேது பகவானே விநாயகரை வழிபடலாம், சிம்ம கணபதியை வழிபடலாம். ஸோ மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க சிம்ம கணபதியை போட்டின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மக நட்சத்திரத்துக்கு இப்போதைக்கு சிம்ம கணபதி முக்கியமான தெய்வமாக பார்க்கப்படுகிறார். ஏன்னா ராசியிலே கேது இருக்கிறதுனால உங்களுக்கு மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சிம்ம கணபதி வழிபாடு சிறப்பை தரும். அடுத்து பூரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் இப்போ ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு போகிறார். அடுத்து குரு பார்வைக்கு வராரு. நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டாள் தாயை நினைக்கலாம். இந்த மார்கழி மாதம் முழுக்க ஆண்டாள் வழிபாடு இருக்கும். திருப்பாவை. சரியா? திருப்பாவை ஆண்டாள் படைய பாசுரங்களை பாடலாம். இல்லைனா ஆண்டாள் தாயை போற்றி, கோதை நாச்சியாரை போற்றி, கோதையை போற்றி அப்படின்னு ஆண்டாள் பேரை நீங்கள் பதிவு பண்ணலாம், டெக்ஸ்ட்டில் போடலாம். இந்த மார்கழி 1ஆம் தேதி வீடியோ போடுறேன். ஆண்டாள் பேரை போட்டிங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அவ்வளோ சிறப்பு. ஏன்னா ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம்தான். அது ஆடி மாதம் வந்தாலுமே மார்கழி மாதம் வழிபாடு பண்ணலாம். ஒரு நாள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு நாள் ஒரு தடவைனாச்சும் ஆண்டாளை நினைக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வீட்டிற்கும் ஆண்டாள் அன்னையை நினைக்கணும். சரியா? ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து உத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சிவபெருமானை நினைக்கணும். சரியா? சிவனை நினைக்கணும், சூரிய பகவானை நினைக்கணும். ஸோ அதனால் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஒரு தடவைனாச்சும் கமெண்ட் பாக்ஸில் போய் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா? அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதைகளையும் தெய்வங்களையும் வழிபாடு பண்ணணும். சரி சார், இப்போ மஞ்சள் கயிறு எப்படி சார் அப்படின்னா, மஞ்சள் கயிறுக்கு முன்னாடி மஞ்சளை சொல்லிடுவோம். ஏன்னா மஞ்சள் எடுத்து போது அந்த கயிறத்தை தடவணும். இப்போ மஞ்சள் கயிறுக்கு உண்டான நாள் வியாழக்கிழமை தான் கயிறை கட்டணும். வியாழக்கிழமை எப்போ கட்டணும் சார் அப்படின்னா, இந்த மார்கழி மாதம் வருகிற எந்த வியாழக்கிழமைனாலும் கட்டலாம். மார்கழி மாதம் ஒரு முக்கியமான மாதமாக பார்க்கப்படுகிறது. தேவர்கள் காலையில் துயில் எழுப்புகிற மாதம், தன்னூர் மாதம். சரியா? தேவர்கள் அவங்களுடைய அந்த தேவலோகத்தில் மார்கழி மாத டயத்தில் தான் அவங்க காலையில் துயில் எழுந்திப்பாங்க. ஸோ அவங்க கண் விழிக்கிற நேரத்தில் நம்ம தெய்வத்தை கும்பிட்டோம்னா அந்த தேவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால தான் எல்லா ஊர்லேயும் கோயிலில் மார்கழி மாதம் அதிகாலையிலேயே வழிபாடு அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் காலையிலே குளிக்கணும், எந்திக்கணும், இது ஒரு பக்கம் இருந்தாலுமே சில பேருக்கு சௌரியப்படாது, சில பேருக்கு சௌரியப்படும். அதுக்கு முறைப்படி அவங்க ஆச்சாரமாக இருப்பாங்க. காலையில் எந்திப்பாங்க, குளிப்பாங்க, கோயில் வளர்த்து போவாங்க. கோயில் குருக்கள், சாமியார்கள், சன்னியாதிகள், அந்த மத போதகர்கள் எல்லாருமே அதை ஆச்சாரமாக செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வேலை, ருட்டீனாக செய்வாங்க. லவ்ய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு முடியாது, அதுபோல் வயதானவர்களுக்கும் முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிரம்மமுத்தத்தில் எந்திரிச்சிருங்க. சில பேருக்கு நேரம் யூரின் வரும், சிறுநீர் கழிக்கிறதுக்கு எந்திப்பாங்க. அவங்களாம் கொடுத்து வைத்தவர்கள். யாருக்கு அதிகாலை 4 மணிக்கு யூரின் வருதோ, அதாவது 4 to 5 யூரின் வருதுன்னு எந்திக்கிறாங்களோ அவங்களாம் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா கடவுளே அவங்களை தட்டி எழுப்புறாரு. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த மார்கழி மாதம்னு இல்லை, வாழ்நாள் முழுக்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த பிரம்மமுத்தத்தில் எந்திக்கிறீங்கன்னா யூரின் போயிட்டு வாங்க,
கையை காலை கழுவுங்க. அது உங்கள் சௌரியம் தான். சுத்தமாக தானே இருக்கோம் நம்ம. சுத்தமாக இருந்தால் போதும். உடல் சுத்தம், மன சுத்தம். பெட்ரூமில் தூங்கி எந்திக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இறைவன் நம்மளை படைச்சிட்டாரு. நம்ம வாழ்ந்தான் ஆகணும். நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறோம். வசதியாக இருக்கிறவங்க பெரிய பெட்ரூமில் காட்டில் படுத்திருப்பாங்க, ஏசி போட்டு படுப்பாங்க. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க தரையில் பாய விரித்து தலைவாணியை போட்டு படுத்திருப்பாங்க. ஸோ இறைவன் வந்து வேதம் பார்க்குறதில்ல, வேதம் பார்க்குறதில்ல. எல்லாரும் இறைவனோட குழந்தைகள் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 4 to 5 யூரின் எந்திக்கிறீங்கன்னா போயிட்டு வந்துட்டு பெட்லேயே உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு வடக்கு பக்கமாக கிழக்கு பக்கமாக உட்காந்துக்கோங்க. சரியா? அந்த திசை பக்கம் உட்காந்துக்கிட்டு சிம்ம கணபதி நாமத்தை சொல்லுங்கள். முதல் சிம்ம ராசிக்கு முக்கியமானவர் சிம்ம கணபதி. சிம்ம கணபதி நமக அப்படின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். அடுத்து வந்து சூரிய பவனை நினச்சிக்கோங்க. சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சிவனுடைய நாமம் ரொம்ப சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். ஸோ சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் ஆடல் அரிசியை போற்றி, அம்பலவாணனை போற்றி, பொன்னம்பல கூத்தனை போற்றி, தபசியை போற்றி, எமயவர்மனை போற்றி, கல்லால் மலர் தர்புடைய போற்றி, தட்சாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி, வேதநாயனை போற்றி, ஜோதிலிங்கமே போற்றி, சுடர்லிங்கமே போற்றி, சுந்தரமாலிங்கமே போற்றி, வைத்தியலிங்கமே போற்றி, சங்கரலிங்கமே போற்றி, 1008 சுவாமிலிங்கமே போற்றி, அருணாச்சல ஈஸ்வரா போற்றி, உண்ணாமல் தாயை போற்றி, ஒவ்வொரு பாமை போற்றி, உமாபதியை போற்றி, பார்வதி பரமேஸ்வரா போற்றி, அம்மையப்பா போற்றி, என் தாய் தந்தையை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். அம்மையப்பன் தான் நமக்கு தாய் தந்தை. தாய் போல் தந்தை போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. சிவன் தான் எல்லாத்துக்கும் தாய் தந்தை. சரியா? அந்த சிவனுடைய பாதி தான் சக்தி. ஸோ சிவனை கும்பிட்டாலே சக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவா. ஸோ அந்த சிவசக்தியை, அந்த தாய் தந்தையை நினச்சி கும்பிடுங்க. எல்லா பிரச்சனையும் தீரும். சரியா நேயர்களே? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீங்கள் உங்கள் விஷ்ணு தெய்வத்தை கும்பிடலாம், குலதெய்வத்தை கும்பிடலாம், காவல தெய்வத்தை கும்பிடலாம். உங்களுக்குன்னு வழிபாடு முறை ஒன்று இருக்கும், ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் படி செய்யுங்க. ஆனால் முக்கியமாக வந்து சிம்ம கணபதியும் சிவநாமத்தையும் சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் சொல்லுங்கள். சரியா? சுருக்கமாக சொல்லணும். சிலர் தூக்க கலக்கத்தில் இருப்பாங்க. அதை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் தூங்கினாலும் சரி, இல்லைனா எந்திரிச்சிட்டு டீ காஃபியை குடிச்சிட்டு அடுத்த வேலையில் பார்த்தாலும் சரி, எல்லாம் உங்கள் சௌரியம் தான். எதுவுமே சங்கடப்பட்டு செய்யாதீங்க. வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் நம்ம போதி ஜோடத்தை கேட்டாலும் சரி, மற்ற எந்த சேனலில் நீங்கள் ராசி பலன் கேட்டாலும் சரி, இல்லை ஜோசியருக்கு கொடுத்து போய் ஜாதகம் கேட்டாலும் சரி, அவங்க பரிகார வழிபாடு எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்கள் மனசுக்கும் உடலுக்கும் ஒத்துக்கிட்டால் செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. விருப்பம் இல்லாமல் கஷ்டப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. மனம்தான் முக்கியம். சரியா? மனதை பார்த்துக்கோ நல்லபடி. உலகம் 1000 சொல்லட்டுமே, நம்ம மனசை பார்த்துக்கணும். சரியா? நம்ம தான் நீதிபதி. நம்ம மனசை நம்ம பார்த்துக்கணும். நம்ம தான் ஜஸ்டிஃபிகேஷன் எடுக்கணும். நமக்கு சில காரியங்கள் செஞ்சால் ஒத்து போகாது. ஸோ அந்த காரியத்தை தவிர்த்துடலாம். சரியா? கோயிலுக்கு போகிறது கூட சில பேருக்கு சில நாள் தான் முடிக்கும். சில நாள் போக மாட்டாங்க. வற்புறுத்தின் பேரில் போக மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ பிரியப்படுதோ அப்போ தான் போவாங்க. போங்க, அது போதும். உங்களுக்கு எப்போ பிரியப்படுது அப்போ போங்க. இல்லைன்னா வீட்டில் கும்பிடுங்க. மனசாந்தியாக இருங்க. எப்போ நீங்கள் வந்து மனசை சாந்தமாக வச்சுட்டிங்கன்னா தெய்வம் உங்ககிட்ட வந்துடும். சரியா? ஏன்னா மனிதனுக்கு வந்து மனம் தான் பெரிய கோயில். நெஞ்சுமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜைக்குள்ளே வர பராபரமே. சரியா? ஸோ மனம் வந்து நெஞ்சம்ன்ற கோயிலை வந்து நிம்மதியாக வச்சுக்கோங்க. இருந்துட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீரும். பிரச்சனைக்கு தீர்வு காரணம்னா மன நிம்மதியாக இருக்கணும். மன அலைப்பாயக்கூடாது. மனம் சரியாயிருச்சுன்னா உடல் ஒத்து போயிடும். சரியா? மனம் வந்து அடக்கமாக இருந்துச்சுன்னா உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒத்து போயிடும். நம்ம செயல்பாடு சிறப்பாக இருக்கும். ரைட் நேர்களே? இப்போ பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்க. ஒரு நாள் வந்து வியாழக்கிழமை எந்திங்க. பிரம்மமுகூர்த்தத்தில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மஞ்சள் கயிறு வாங்கிக்கோங்க. ஒரு முளை வாங்கினா போதும். சரியா? ஒரு முளை கயிறு வாங்கிட்டு வாங்க. ஒரு 10 ரூபாக்குள்ளே கிடைக்கும். சரியா? நம்ம கோயில் பஜாரில் கிடைக்கும், சன்னதி தெருவில் கிடைக்கும். மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வாங்க. எத்தனை கயிறுனாச்சும் வாங்கிக்கலாம். மஞ்சள் கயிறு வீட்டில் இருக்கிறதுனால நல்லா தான். 1 2 கூட இருக்கிறனால நல்லா தான். மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வாங்க. அதில் வந்து மஞ்சள், சந்தனம், பன்னீர் அதை கலந்து கொஞ்சம் போல் எடுத்து தேய்ச்சிருங்க. நல்லா தடை விட்டுருங்க. கயிறு முழுக்க தடை விட்டுருங்க. நல்லா நீட்டாக தடை விட்டுருங்க. தடை விட்டு அதை உணர விட்டுருங்க. உணர விட்டுட்டு கொஞ்சம் நேரம் காய போடுங்க. காஞ்ச பின்னாடி பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணணும். சரியா? காலையில் குளிச்சுடணும். ஒரு 5 மணிக்கு எந்திங்க போதும். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு காலையில் குளிச்சுட்டு அந்த மஞ்சள் கயிறை எடுத்துகிட்டு அதை சொன்ன மாதிரி தடை விட்டு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக வந்து விநாயகர் படம் இருக்கணும். சிம்ம கணபதி படம். அந்த படம் வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. 8807457629. வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணேன்னா கேட்பேன். ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. நிறைய பேர் இன்னும் அறியாமல் தான் இருக்கிறாங்க. ஃபோனில் இப்படி படத்தை அனுப்ப முடியும். வாட்ஸ்அப்பில் தான் இமேஜ் அனுப்ப முடியும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி லேமினேட் பண்ணிக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணிக்கணும். ஸோ சிம்ம கணபதி படத்தை வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிவன் படம் இருக்கணும் கண்டிப்பாக. அதுபோக வந்து உங்கள் தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்களுக்கு பிடிச்ச சாமியை வச்சுக்கலாம். சரியா? வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சிவன் படத்தை வந்து சிவசக்தி படமாக இருக்கணும். இல்லைனா சோமகந்தர்னு இருப்பார். முருகனும் சிவன் எல்லோரும் சேர்ந்து இருப்பாங்க. விநாயகர், சிவ குடும்பம் இருக்கும். சிவசக்தி, விநாயகர், முருகன் இந்த 4 பேர் சேர்ந்த படம் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லைனா சிவன் வந்து சக்தியோடு சேர்ந்த படம் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த படத்தை வச்சுக்கோங்க. விநாயகர் பிடிங்க. சரியா? சந்தனம், மஞ்சள், பன்னீர் கலந்த விநாயகர் பிடிக்கணும். மஞ்சளில் விநாயகர் பிடிக்கணும். சரியா? மஞ்சள் தான் முக்கியமாக இருக்கணும். அதில் கொஞ்சம் போல் சந்தனம்,
பன்னீரை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விநாயகர் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு குங்குமம் தொட்டு வச்சுருங்க. அதை வந்து வெத்தலையில் வச்சுருங்க. வெத்தலையை வந்து அந்த வெத்தலை மேலே அந்த விநாயகரை வச்சுருங்க. வெத்தலை வந்து சுக்கரனோட அனுக்கிரகம். விநாயகர் வந்து சகல நவக்கிரகங்களுக்கும் உள்ளவர். சரியா? நவக்கிரக விநாயகர். விநாயகரை பிடிச்சிட்டாலே எல்லாமே உங்களுக்கு சகலமும் சௌரியப்படும். மஞ்சக்கரை வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள். மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள். விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். சிவனோட மந்திரத்தை சொல்லுங்கள். தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள். நான் இதைத்தான் சொல்லணும்னு சொல்லலை. உங்களுக்கு ரொட்டீனாக எப்படி கும்பிடுவீங்களோ அதே மாதிரி கும்பிடுங்க. ஆனால் கண்டிப்பாக விநாயகர் மந்திரத்தை சொல்லணும். அல்லல் போம், வல்விலை போம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதியா மரணை, கோபுரத்திலுமேவும் கணபதி கைதுள்ளுக்கால். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பூஜை ஆரம்பிச்சிருங்க, முடிச்சிருங்க. நெய்வேத்தியத்துக்கு எதனால் வைக்கலாம். சர்க்கரை, ஸ்படிகம், கல்கண்டு, இனிப்பு பொருட்கள், இல்லைனா பால் காய்ச்சி வைக்கலாம். அதில் சர்க்கரை போட்டு வைக்கலாம். சிம்பிளாக செய்யணும். ரொம்பலாம் காசு செலவு பண்ணக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்தில் தான் பெரிய பெரிய காரியங்கள் அடங்கும். பெருசாக சில பேர் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், வண்டியை பிடிக்கிறேன், ஊரை கூட்டுறேன், திருவிழா எடுக்கிறேன், அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலுமே நம்ம வீட்டில் எளிமையாக கும்பிடுங்க. இனிமையாக இருப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆல்வேஸ் பெஸ்ட். எளிமையாகவும் இருப்போம், இனிமையாகவும் இருப்போம், எப்போவும் நல்லா இருப்போம் நாங்கள். சரியா? யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் எங்கள் வண்டி போய்கிட்டே இருக்கும். அப்படி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நல்ல தகவலை சொல்கிறேன். அதுபடி இருந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு முடிச்சு போடுறீங்க. வந்து சூரிய பகவானே நமக்கான முடிச்சு போடுறீங்க. நான் வந்து அந்த நவக்கிரகங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து அந்த அதிதேவதைகளுக்கு அடுத்து கடைசியில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ கட்டுறவங்களுக்கு சிறந்தாலும் தான் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சில பெண்கள் கேட்டாங்க, விதவைகள் வந்து கையில் கட்டலாமா சார்? கட்டலாம். கழுத்தில் சரடு இல்லைன்னா, தாலி சரடு இல்லைன்னா கையில் கட்டலாம், மஞ்சக்கயிறு கட்டலாம். அதனால் தப்பு கிடையாது. ஆண்கள் வலது கையில் கட்டணும், பெண்கள் வந்து இடது கையில் கட்டணும். நீங்களே கட்டிக்கலாம். இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்க வச்சு கட்ட சொல்லலாம். சரியா? கணவனுக்கு மனைவி கட்டலாம், மனைவி கணவன் கட்டலாம். பேச்சில் இருக்கிறவங்க வீட்டில் தாய் தப்பனை வச்சு கட்டிக்கலாம். யாரோ உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்டை வச்சு கட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க வச்சு கட்டிக்கலாம். சூரிய பகவானுக்கு ஒரு முடிச்சு போடுறீங்க. 9 முடிச்சு போடணும். ஒவ்வொரு முடிச்சுக்கும் அரைஞ்சு கேப் விட்டு போடணும். முடிச்சு சூரிய பகவானை நமகன் போட்டு போடுறீங்க. சூரிய முடிச்சு போடுறதுனால சிம்ம லக்கணத்தில் சிம்ம ராசியில் மேச லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? பொதுவாக சூரியன் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியன் முடிச்சு போகிறதுனால என்ன பலன்களுக்கு சார் கிடைக்கும் அப்படின்னா, சூரியன் ஆத்மகாரகன். ஆத்மா நல்லாயிருக்கும். நல்லா உடல் ரீதியாக நல்லா இருப்பீங்க. ஒரு கௌரவமாக இருப்பீங்க, ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. அப்பா வழி உறவுகள் நல்லாயிருக்கும். பங்காளி உறவுகள் நல்லபடியாக இருக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. ஜெய்ஜாண்டிக்காக இருப்பீங்க. 4 பேரை வேலை வாங்குற கட்டிக்காரனாக இருப்பீங்க. தொழில் நல்லா பண்ணுவீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் உத்தியோகம் போனாலும் நல்லாயிருக்கும். ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு உத்தியோகமாக இருப்பீங்க. தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஆளுமை அதிகாரத்தோட உத்தியோகம் கிடைக்கும். அரசு வேலை நினைக்கிறவங்களாம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க நீங்கள் கண்டிப்பாக சூரிய முடிச்சு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட 2 வாட்டி பலன்களை சொல்கிறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. சூரிய முடிச்சு போடுறதுனால மேச லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தவப்பன் வழி நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தாய் அன்பு கிடைக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். நிலப்படம் நல்லபடியாக இருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க ஆள் தைரியமாக இருப்பீங்க. காரியத்தடை இருக்காது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் நல்லா இருப்பீங்க. தகவல் தொழில்நுட்பம் நல்லாயிருக்கும். கடக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கையில் காசு பணம் இருக்கும். சரியா? செல்வாக்கு நல்லாயிருக்கும். நல்லா பேசி திருவீங்க. நல்ல பழக்க வழக்கம் இருக்கும். அரசாங்க வழியில் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்க சிறப்பாக இருப்பீங்க. சரியா? சிம்ம லக்கணத்தை சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய முடிச்சு போடுறதுனால 100% நல்லா இருப்பீங்க. அனைத்தும் அசப்படும். அடுத்து கன்னியா லக்கணம். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும். அயனசேன போகம் நல்லாயிருக்கும். கட்டில் சுகம் நல்லாயிருக்கும். படுத்த நிம்மதியாக தூக்கம் வரும். அடுத்து துலா லக்கணம். துலா லக்கணத்தை பிறந்தவங்களும் மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அண்ணன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அக்கா அண்ணன் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருப்பீங்க. லாபம் இருக்கும். அரசு வழியில் நல்ல லாபம் இருக்கும். அரசாங்க தொடர்பு நல்லபடியாக போகும். அரசு வழி சப்சிடிகள்லாம் கிடைக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு நல்ல தொழில் கிடைக்கும். சரியா? தொழில் நல்லபடியாக அமையும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா தொழில் பண்ணுவீங்க. தொழிலில் நம்பர் 1 எடுப்பீங்க. தனுசு லக்கணத்துக்கு தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். புகழ் அந்தஸ்து பெருமை இருக்கும். தன் காலத்துக்கு பின்னாடும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. இந்த சூரிய முடிச்சு ஒரு முடிச்சு போடுறதுனால ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் சுருக்கமாக சொல்கிறேன். நிறையா சொல்லலாம். நான் நிறைய சொல்லுவேன். ஆனால் வீடியோவில் அதிகமாகிடும். கேட்க பொறுமை இருக்காது. நீங்கள் உங்களுக்கு சளிப்பு தட்டிடும். சரியா? இன்றைக்கி எல்லோரும் இந்த ஷார்ட் வீடியோ தான் கேட்குறாங்க. இந்த 1 நிமிஷம் பேசுகிறாங்களா, அந்த வீடியோவில் என்னத்தை தான் கேட்குறாங்கன்னு தெரியல. அதுலேயும் பலன்கள் சொல்கிறாங்க. சரியா? அதுலேயும் பலன்களை சொல்கிறாங்க. மக்கள் அதையும் கேட்குறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு அதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு அரை மணி நேரம் பேசினாதாங்க ஒரு 10 நிமிஷத்தில் அது கண்டென்ட் நிற்கும்.
சும்மா ஒரு நிமிஷம் பேசுதல் என்ன நிற்கும், சும்மா ஏதோ கமர்ஷியலாக கட்டுட்டு போக வேண்டியதான், விளம்பரம் கேட்குற மாதிரி கட்டு போக வேண்டியதான். அடுத்து மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தூரதேச அமைப்பில் இருக்கும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், நாள்பட்டு வியாதி போயிடும், கடன் கப்பு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கல் சரியாகும். கும்ப லக்கணத்தை பிறவனுக்கு இணக்கம் நல்லா இருக்கும், திருமணம் நல்லபடியாக முடியும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், கூட்டு தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் நல்லபடியாக இருக்கும். மீன லக்கணத்தில் உத்தியோகம் கிடைக்கும், சரியா உத்தியோகத்தை நல்லா பேர் பண்ணலாம், பெர்ஃபார்ம் பண்ணலாம், மேலதிகாரியோட ஆதரவு இருக்கும், ட்ரான்ஸ்ஃபரு மற்ற காரியங்கள்லாம் உத்தியோக ரீதியாக காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். ஸோ சூரியன் முடித்து இந்த ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். இன்னும் நிறையா இருக்குது, நான் நேரங்கிறதே ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். அடுத்து சந்திர பவனி நமக்குன்னு சொல்லிட்டு சந்திரன் முடிச்சு போடுங்க. பொதுவாக சந்திரன் வந்து மனோகரகன், மனதுக்கும் உடலுக்கும் உள்ளவன். ஸோ நீங்கள் மனதாலும் உடலாலும் நல்லா இருக்கணும்னா சந்திரன் முடிச்சு வந்து மிகச்சிறப்பை தரும். அதுபோல் சந்திரன் வந்து சிம்ம ராசியில் வந்து மேச லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, மற்ற லக்கணத்துக்கு மத்தியமமாக தான் கொடுப்பாரு. சில லக்கணத்துக்கு கும்ப லக்கணத்துக்குலாம் சரியாக கொடுக்க மாட்டார். இதுதான் ஜோதிடம். ஜோதிடத்தில் அதை அப்படியே சொல்லணும். சரியா, இதுதான் ஒரு ஜோதிட ஒரு கடமை. லக்கணம் தெரியணும். லக்கணம் தெரியாமலும் பலன் கேட்காதீங்க. அந்த வீடியோ கேட்டேன், இவர் சொன்னார், அவர் சொன்னார், எவர் சொன்னாலும் சரி, லக்கணம் தெரியாதுன்னா பலனே நிற்காது. லக்கணம் தான் முக்கியம். லக்கண ரீதியாக லக்கண சம்மந்தப்பட்ட கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலை வரும்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்லது நடக்கும். இன்றைக்கி சிம்மராசிக்கு வீடியோ போட்டோம்னா உலக வாழ் தமிழர்கள் சிம்மராசி நேரில் 1 கோடி பேர் இருப்பீங்க, குறைஞ்சது 1 கோடி இருப்பீங்க. இந்த வீடியோ உலகம் முழுக்க போகும். சிம்மராசி நேரில் 1 கோடி இருப்பீங்க, தமிழ் தெரிஞ்சவர்கள், தமிழ் அறிந்தவர்கள். ஸோ 1 கோடி பேருக்கும் இந்த பலன் நிற்குமா? நிற்காது. சிம்மராசி போகிற பலன் 1 கோடி பேருக்கு நிற்காது. அது நட்சத்திர ரீதியாக மாறுபடும். உத்தரத்துக்கு தனியாக இருக்கும், பூரத்துக்கு தனியாக இருக்கும், மகத்துக்கு தனியாக இருக்கும், லக்கண ரீதியாக மாறுபடும். அந்த லக்கண சுபர்கள், யோகர்கள், பாவர்கள் எப்படி கோச்சாரத்தில் இருக்காங்களோ அதுக்கு ரீதியாக மாறுபடும். அதெல்லாம் சொல்லணும்னா பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் முழுக்க சிம்மராசிக்கு பலன் சொல்லலாம். சரியா, மக நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு மக நட்சத்திரத்துக்கு கேது இப்படி இருக்கிறாரு, கேது வீடு கொடுத்தவன் இப்படி இருக்கிறாரு. அது பிறகு மக நட்சத்திரத்துக்கு மேச லக்கணத்துக்கும், மேச லக்கண சுபர்கள், அசுபர்கள், பாவர்கள், ரிஷப லக்கணத்துக்கு அதே மாதிரி, மிதுன லக்கணத்துக்கு அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். நான் சொல்லுவேன், இறைவனர்களால் அப்சர்வேஷன் பண்ணி சொல்லுவேன். நான் கண்டிப்பாக சொல்லுவேன். 100க்கு 60% உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவேன். உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே என்னால் சொல்ல முடியும். அந்த நம்பிக்கை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அனுபவ ரீதியாக அதை நான் பெற்றிருக்கிறேன். அதை என்னால் சொல்ல முடியும். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, லக்கணம் தெரியாமல் பார்க்காதீங்க. லக்கணம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ சந்திரன் வந்து நான் குறிப்பிட்ட சொன்ன லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த சந்திரன் முடிச்சு போகிறதுனால நீங்கள் சந்திர பவனே நமகன்னு சொல்லணும். அந்த ஒவ்வொரு முடிச்சு சொல்லும்போது அந்த கிரகத்துடைய நமக சொல்லணும். டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்கோ அதை டெக்ஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கும். அவங்களாம் வந்து அந்த கிரகத்தினுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ராகு திசை, குரு திசை நடக்கிறவங்களும் டெக்ஸ்ட் பண்ணலாம். சரியா, அந்த தெய்வத்துடைய அந்த கிரகத்துடைய நாமத்தை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாமம்னா பேர். ஸோ மேச லக்கணத்துக்கு சந்திரன் நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார், நல்ல குடும்பத்தை கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்துக்கு தைரிய வீரியத்தை கொடுப்பாரு, இளைய சகோதர விஷயத்தை நல்ல இடத்தை கொடுப்பாரு, நல்ல ஃபோர்ஸாக இருப்பீங்க, தொட்ட காரியம் தொடங்கும். மிதுன லக்கணத்துக்கு கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, நல்ல ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, நகைச்சுவையாக இருப்பீங்க, நல்லா இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருப்பீங்க. கடக லக்கணத்துக்கு அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு. சரியா, சிம்ம ராசியில் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு. நல்ல நிலமலை ராசியில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து எல்லா பலன்களும் கொடுப்பாரு. அனைத்து வசப்படும். சிம்ம லக்கணத்துக்கு தூரதேசத்தை அனுப்பிவிடுவார், வெளிநாடு வெளி மாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி, சரியா, ஓவர்சீஸ் வேலைக்கு அனுப்பிவிடுவார். அடுத்து வந்து கன்னியா லக்கணத்துக்கு லாபத்தை கொடுப்பாரு. சரியா, ஃபுட் டெக்னாலஜி, சாப்பாடு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, இப்படி நிறைய இருக்கிறவங்களுக்கு அதில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. அடுத்து துலா லக்கணத்துக்கு தொழிலை கொடுப்பாரு. சரியா, அதுவும் வந்து இந்த காய்கறி மார்க்கெட்டு, கமிஷன் ஏஜென்சி, வெள்ளை மண்டி, வெங்காய மண்டி, இப்படி உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள், பழக்கடை, ஜூஸ் கடை, இதில் நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அந்த மஞ்சக்கயிறு கட்டுறதுனால. இதெல்லாம் எதனாலனா அந்த மஞ்சக்கயிறு கட்டுறதுனால தான். அந்த மஞ்சக்கயிறு சும்மா கட்டக்கூடாது, ஒவ்வொரு முடிச்சு போட்டு கட்டணும் கையில். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா 9 முடிச்சு கையில் இருக்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் தெரியும். நீங்கள் கூச்சப்படக்கூடாது. சரியா, நமக்கு நல்லா இருக்கணும், நம்ம மஞ்சக்கயிறு கட்டிக்கலாம். அது ஒரு 45 நாளுக்கு ஒரு கூட மாற்றிக்கலாம். கயிறு நல்லா இருக்குது, அதான் பிரியாமல் இருக்குன்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லைனா 45 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த முடிச்சு போட்டுக்கிட்டு கட்டிக்கலாம். 9 முடிச்சு போட்டுக்கிட்டு கட்டிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பலன்கள் சொல்கிறேன். அந்த முடிச்சு போடுறதுனால என்ன பலன்கள் லக்கண ரீதியாக கிடைக்கணும்னு வருஷப்படுத்துகிறேன். பொறுமையாக கேளுங்க. ஸோ அடுத்து வந்து தனுசு லக்கணத்துக்கு நல்ல, விருச்சிக லக்கணத்துக்கு நல்ல புகழ், பேர், அந்தஸ்து கொடுப்பார், அப்பா வழி சொத்து கொடுப்பாரு, நல்லா இருப்பீங்க, ஊரில் பெரிய மனுஷனாக இருப்பீங்க, நினைத்து வசப்படும். சரியா, பாக்கியாதிபதி வரதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. தனுசு லக்கணத்துக்கு வந்து தூரதேச வாய்ப்பை கொடுப்பார், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், இது வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்த்து போயிடும், சொத்து பத்து பிரச்சனைகள் தீர்த்து போகும். மகர லக்கணத்துக்கு நல்லா மனைவியை கொடுப்பார், கணவனை கொடுப்பார், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், எனக்கு நல்லாயிருக்கும், நல்ல இறுக்கமாக இணக்கமாக நல்ல ஒரு பாண்டிங்காக அவ்வளோ சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கும்ப லக்கணத்துக்கு உத்தியோகத்தை கொடுப்பார், கடன் நோய் எதிர் கட்டுக்குள்ள இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், கடன் பிரச்சனை தீரும், நாள்பட்ட நோய் வியாதி தீரும், நல்லாயிருக்கும். சரியா, எதிரிகளால் எந்த பிரச்சனையும் வராது. மீன லக்கணத்துக்கு ராஜயோகத்தை கொடுப்பார். சந்திரன் வந்து மீன லக்கணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சஷ்டாச அமைப்பாக இருந்தாலுமே ராஜயோகத்தை கொடுப்பார், பிள்ளைகள் வச்சு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பாரு. அடுத்து வந்து செவ்வாய் முடிச்சு, செவ்வாய் ரொம்ப முக்கியமானவர் சிம்மராசிக்கு, முருகப்பெருமானுடைய அம்சம். அதனால் செவ்வாய் முடிச்சு போடும்போது செவ்வாபானே நமகன்னு சொல்லுங்கள்.
அடுத்து செவ்வாய் வந்து பொதுவாக சிம்ம ராசிக்கு வந்து மேச லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுஷு லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பார். பொதுவாக செவ்வாய் வந்து மிதுனம் கன்னியை தவிர மற்ற எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. சரியா? செவ்வாய் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மிதுனம் கன்னி லக்கணத்தை தவிர மற்ற எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு ராஜயோகாதிபதியாக வராரு, முருகப்பெருமானுடைய அம்சம். அவர் வந்து இப்போ செவ்வாய் முடிச்சு போகிறதுனால மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். சரியா? நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க, மறைபொருள் வெளிப்படும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், நாள்பட்ட வியாதிகள் குணமாகும், பிறருடைய பணம் வரும், அதிர்ஷ்டம் அடிக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், புதையல் யோகம் கிடைக்கும், நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு, தூரதேசத்துக்கு அமைப்பு கொடுப்பாரு, நல்லா இருப்பீங்க. சரியா? இருக்கிற இடத்த காட்டிலையும் தாண்டி போய் நல்ல பலன்களை கொடுப்பாரு, ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷப லக்கணத்துக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுப்பார், குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வந்து குடும்ப வாழ்க்கை கொடுப்பார், கல்யாணமாகி வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிடுவீங்க, எல்லாம் தூரதேசத்துக்கு போயிட்டு நல்லா வாழ்வீங்க. சில பேர் திருமணமான வெளிநாடு போயிடுவாங்க, அப்படிப்பட்ட அமைப்பை கொடுப்பாரு ரிஷப லக்கணத்துக்கு. மிதுன லக்கணத்துக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், ஆனால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, உத்தியோகத்தில் லாபத்தை கொடுப்பாரு. கடக லக்கணத்துக்கு ராஜயோகத்தை கொடுப்பாரு. சிம்ம ராசி கடக லக்கணத்துக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது சிறப்பாக இருக்கும். சரியா? வயசானவங்களுக்கு நடக்கும். இந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு ஒரு 40 வயசு நடக்கும்போது செவ்வாய் திசை வந்துடும். சரியா? சுக்கிர திசை, சந்திர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கும்போது சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? கடக லக்கணத்துக்கு நல்ல ஒரு தாய்வில் அந்தஸ்து, புத்திர பாக்கியம், அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும். சரியா? கோயில் உள்ளது போயிட்டு வருவாங்க, நல்ல சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. தாய் தகப்பன் ஆதரவு இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் இருக்கும், இவங்களே ரியல் எஸ்டேட் பண்ணலாம், பில்டிங் கட்டி விற்கலாம், வீடு கட்டி விற்கலாம், இப்படி நிறைய லாபத்தை கொடுப்பாரு. கன்னியா லக்கணத்துக்கு அந்த அளவு நிபந்தனை உட்பட்டு தான் கொடுப்பாரு, தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார், சில தடங்களை கொடுப்பாரு, காரிய தடங்களை கொடுப்பாரு. இருப்பினும் தைரிய வீரியமாக இருப்பீங்க, தொட்ட காரியம் இருந்தாலும் காரிய அனுகூலம் இருக்கும். துலா லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தை கோயிலாக மாற்றுவீங்க, கணவன்மணி எனக்கு நல்லா இருக்கும். சரியா? கணவன்மணி சேர்ந்து நல்லபடியாக இருப்பீங்க, இன்டகிரேஷன் நல்லா இருக்கும், கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து நல்லா இருக்கும், கணவன்மணி சேர்ந்து வியாபாரம் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். சரியா? உத்தியோகம் நல்லா இருக்கும், உத்தியோகத்தை நல்லபடியாக இருப்பீங்க, வாழ்நாள் முழுக்க உத்தியோகம் பார்ப்பீங்க, அரசு உத்தியோகம் வசப்படும், நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல வேலை பார்ப்பீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் வந்து மேலே இதோட ஆதரவு இருக்கும், எல்லாரும் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார், பிள்ளைகளால் பெருமை இருக்கும், பிள்ளைகளாம் பெரியாளாகி வெளிநாடு போய் நல்லபடியாக செட்டில்மெண்ட் ஆகியிருக்கும், பிள்ளைகளால் பெருமை இருக்கும். தனுசு லக்கணத்துக்கு வந்து ராஜயோகாதிபதியாக தான் வருவார், 5 12 கூடியவன் வருவார், நல்ல பலன்கள் கொடுப்பார். மகர லக்கணத்துக்கு சூப்பர், ஏன்னா மகரத்தில் வந்து உச்சம் அடைவார், 4 15 கூட நல்ல பலன் கொடுப்பார். தாய் வழி உறவுகள் இருக்கும், வண்டி வாகன இருக்கும், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், இதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், லாபம் இருக்கும். இந்த மாதிரி வேலையில் நல்ல லாபம் இருக்கும். ஸோ போக்குவரத்து சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லா இருக்கும். மகர லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு. கும்ப லக்கணத்துக்கு தொழில் நல்லா இருக்கும், தொழிலில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், தொழிலில் உள்ள போட்டி பொறாமலாம் அடித்து தூள் பண்ணிவிட்டு தொழிலில் ராஜநடை போடுவீங்க. மீன லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார், தனத்தை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், பாக்கியத்தை கொடுப்பார், பாக்கியாதிபதியாக வருவார், அதனால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ செவ்வாய் வந்து பொதுவாக சிம்ம ராசிக்கு வந்து யோகக்காரன் தான். அடுத்து வந்து யார்? புதன் வந்து சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்து 2 11 கூட வருவார், தன குடும்ப ஸ்தானாதிபதி வருவார், லாப ஸ்தானாதிபதி வருவார். புதன் வந்து பெருமாளுடைய அம்சம். சரியா? புதன் முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு வந்து ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்துக்கு நம்பர் 1 பலன்களை கொடுப்பாரு. தனுசு மீனத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பாரு. மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கு அந்த அளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். புதன் வந்து மேசம் விருச்சிகத்துக்கு நல்ல பலன் கொடுக்க மாட்டார், கடக லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ புதன் வந்து 3 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சிம்ம ராசியில் வந்து புதன் திசை வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னா வயசான காலத்தில் தான் வரும். சரியா? உத்தர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கே வயசான காலத்தில் தான் வரும், மற்றவங்களுக்குலாம் ரொம்ப வயசாயிரும். ஸோ புதன் திசையை பற்றி ரொம்ப எடுக்க வேண்டாம், ஆனால் புதன் புத்தியில் இன்ட்ராக்ட் பண்ணுவார். ஸோ புதன் வந்து கடக லக்கணம், சிம்மம், கடக லக்கணம், மேசம், விருச்சிகம், இந்த 3 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு புதன் நல்லது செய்ய மாட்டார், புதன் புத்தி நல்லா இருக்காது. அது இந்த செவ்வாய் திசையில் புதன் புத்தி இந்த கடக லக்கணத்தில், இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தசாநாதன் நல்லா இருப்பார், புத்திநாதன் கெடுத்துருவார். சரியா? ஸோ இப்படி நிறைய இது இருக்குது காம்பினேஷன். ஸோ புதன் வந்து நல்ல ஒரு வித்தியாகாரகன், படிப்பை கொடுப்பாரு, அறிவாக கொடுப்பாரு, நல்ல பழக்க வளங்களை கொடுப்பாரு. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் பவனே நமக்குன்னு சொல்லி முடிச்சு போட்டிங்கன்னா மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாரு. சரியா? கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும், தேகாரைக்கு நல்லா இருக்கும், நல்ல விதமாக இருக்கும், ஆள் தீர சூரனாக இருப்பீங்க. ரிஷப லக்கணத்தை குடும்பத்தை கொடுப்பார், கை நேரம் பாசு கொடுப்பார், பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமையை கொடுப்பார், பிள்ளைகள் படிப்பு வேலை உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன், என்னடா இவன் ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒவ்வொரு லக்கணமாக சொல்கிறான்னு. 1 2 வரை தான் சொல்கிறேன். சரியா? பொறுமையாக கேளுங்க, ஏன்னா லக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாடாக இருக்கும். மிதுன லக்கணத்தை பிறந்தவங்களும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, குடும்பத்தை கொடுப்பாரு, தொழிலை கொடுப்பாரு, நல்லா இருக்கும். சரியா? அனைத்து வசப்படும், வாகன யோகத்தை கொடுப்பாரு, வீடு மனை வண்டி நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பாரு. கடக லக்கணத்துக்கு நிபந்தனை உட்பட்டு தான் கொடுப்பாரு, தூரதேசத்துக்கு அனுப்பிவிட்டுருவார், வெளிநாடு போயிட்டால் நல்லபடியாக இருக்கும், வெளிநாடு வெளிமான தொடர்பில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு. சிம்ம லக்கணத்துக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார், குடும்பம் தொழில் நல்லபடியாக இருக்கும், லாபகரமாக அமைப்பை கொடுப்பார். சிம்ம லக்கணத்துக்கு வந்து
புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பிறந்தவங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல வித முடியும். வாக்கு ஸ்தானத்தை கொடுப்பாரு. சரியா, வாக்கால் நல்லா பறிப்பாங்க, பேசி பழைக்கிறதுல கிட்டிக்காரன் இருப்பாங்க. அடுத்து கன்னியா லக்னத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். சீர காரியம் பூஜை புனஸ்காரம் சிறப்பாக இருக்கும். துலா லக்னத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. துலா லக்னத்துக்கு நல்ல ஒரு பூர்வ புண்ணிய சொத்தை கொடுப்பாரு, பாக்கியத்தை கொடுப்பாரு, பேர் புகழ் அந்தஸ்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. விருச்சிக லக்னத்துக்கு அந்த அளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். வெளிநாட்டுக்கு அனுப்பி லாபத்தை கொடுப்பாரு. இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போயிடணும், பூர்வீகத்தில் இருக்க மாட்டான், உள்ளூர்லேருந்து வெளியூர் போய் லாபத்தை சம்பாதிக்கணும். தனுசு லக்னத்துக்கு கணவன் மணி உறவு, தொழில் கூட்டு தொழில் எல்லாத்தையும் கொடுப்பாரு. நண்பர்கள் நல்ல நண்பர்களை கொடுப்பாரு. நண்பர்களால் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இவங்க கூட்டு தொழில் பண்ணி நல்ல பெரிய லெவலுக்கு போகலாம். அடுத்து மகர லக்னத்துக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்தில் லாபத்தை கொடுப்பாரு. நல்லா இருக்கும். தகப்பன் வழி உத்தியோகத்தை எடுத்து செய்யலாம். அப்பா வழி வேலையை எடுத்து செஞ்சாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்ப லக்னத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராஜயோகாதிபதியாக வருவார். நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சிம்மராசி கும்ப லக்னத்துக்கு புதன் வாரி வழங்குவார். சரியா, நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். பிள்ளைகளை வச்சு இவங்க பெருமைப்படுவாங்க. பிள்ளைகள் கூடயே போயிடுவாங்க. பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பூர்வப்படி சொத்துக்கெல்லாம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். மீன லக்னத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும், ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும். எல்லாத்துக்கிட்ட அனுசரித்து போவாங்க. வெளி வட்டார தொடர்புகள் இருக்கும். மக்களோட மக்களாக நல்லா பழகுவாங்க. வீடு மனை வண்டி வாகனம் நல்லபடியாக அமையும். விவசாயம் நல்லபடியாக அமையும். பெரிய வர்த்தகராக இருப்பாங்க. ட்ரேடிங்கில் பெரிய ஆளாக போயிடுவாங்க மீன லக்னத்தை பிறந்தவங்க. ஸோ புதன் முடிச்சு போடும்போது இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்களை கொடுப்பாரு. அடுத்து குரு பகவான் முக்கியமானவர். குரு தான் இந்த வீடியோவில் ஹைலைட்டு. ஏன்னா மஞ்சள் கயிறு போடுறது வந்து குரு பகவானுக்காக தான். மஞ்சள்னாலே குரு தான். ஸோ குரு சிம்ம ராசிக்கு ரொம்ப வேண்டியவர் தான். குருதிசை நடக்கும். இப்போ சிம்ம ராசியில் ஒரு மத்தியம வயதில் குருதிசை நடக்கும். நீங்களாம் கண்டிப்பாக கட்டணும். குரு வந்து பொதுவாக எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஒரு குறிப்பிட்ட 2-3 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மகர லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், இந்த லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். இந்த 5 லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம். அதில் மிதுனம் கன்னிக்கு வந்து மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2, 3, 7, 8, 12 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். தன்னுடைய தசையில் கொடுக்க மாட்டார். ஸோ குரு பகவான் வந்து பொதுவாகவே புத்தர் பாக்கியத்தையும் பணப்பழக்கத்தையும் கொடுப்பாரு. எல்லா லக்கணத்துக்கும் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா குரு பார்க்க கூடிய நன்மை. அவர் இருக்கிற இடத்த காட்டிலையும் பார்க்குற இடத்துக்கு வளப்படுத்துவார். மேச லக்கணத்துக்கு நல்ல புகழ் அந்தஸ்தை கொடுப்பாரு. தூரதேசத்துக்கு அனுப்புவார். நல்ல பழக்கத்தை கொடுப்பாரு. பணத்தை கையில் நல்லா கொடுப்பாரு. தனக்காரங்க நல்லவா 9 கூடியவன் வரதுனால பணத்தை கொடுப்பாரு. அதே நேரம் விரயத்தையும் கொடுப்பாரு, செலவையும் கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. சரியா, ரிஷப லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. சிம்ம ராசி ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்க குருதேசை நடந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அது குரு 2ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்தாருன்னா வாட்டி அடிச்சிருவார். சரியா, லக்கணத்துக்கு வேணால் 11ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் நல்லபடியாக இருக்காது. சரியா, 2ஆம் இடத்துல இருப்பார். அதாவது சிம்ம ராசி ரிஷப லக்கணம் 2ஆம் இடம் மிதுனத்தில் இருந்தாலும் குருதிசை நல்லா இருக்காது. மாரகத்து ஒப்பான கண்டத்தை கொடுப்பாரு. ஆனால் ஆயுள் தீர்க்கம். அடுத்து மிதுன லக்கணத்துக்கு வந்து ஓரளவு நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பாரு. தொழில், கூட்டு தொழில், நண்பர்கள் இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கும். கடக லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியாக வருவார். நல்ல பலன்களை கொடுப்பாரு. சிம்ம லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, கடக லக்கணத்துக்கு வந்து ஏகப்பட்ட பலன்களை கொடுப்பாரு. நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, தூரதேச அமைப்பு விட்டு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. பிள்ளைகளால் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு. உத்தியோகம் தொழில் நல்லா இருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். சரியா, கன்னியா லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பாரு. நல்ல இடத்துல இருக்கணும். கன்னியா லக்கணம் மிதுன லக்கணத்துக்குலாம் நல்ல இடத்துல இருந்தாருன்னா குரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. துலா லக்கணத்துக்கு அந்த அளவு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். துலா லக்கணத்துக்கு சத்துருவா வருவார். சரியா, இருந்த போயினும் துலா லக்கணத்துக்கு வந்து வேலையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. வேலைவாய்ப்பு, வேலையில் ஒரு வெற்றி கிடைக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு ராஜயோகத்தை கொடுப்பாரு. பொதுவாக சிம்ம ராசி விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குருதிசை நல்லாயிருக்கும். சரியா, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுப்பாரு. குடும்பத்தில் பணப்பழக்கத்தை கொடுப்பாரு. அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. தனுசு லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. தனுசு ராசி சிம்ம ராசி தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களும் குருதிசை நல்லாயிருக்கும். நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. சரியா, தொழில், உத்தியோகம், வீடு மனை வண்டி வாகம், நல்ல ஒரு குடும்பம், நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம் சொல்கிற மாதிரி நல்ல பலன்கள் கொடுப்பாரு. மகர லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். சிம்ம ராசி மகர லக்கணத்தை பிறக்கிறதே தப்பு. சரியா, அப்படி பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது. அது குருதிசை இன்னும் சுத்தமாக நல்லா இருக்காது. குரு மாரக ஸ்தானத்து இருந்தாருன்னா போட்டு பரட்டி எடுத்துருவார். அவங்களாம் கண்டிப்பாக இந்த கயிறை கட்டிக்கணும். சரியா, குரு முடிச்ச போட்டு குரு பவானே நமக்குன்னு சொல்லிட்டு கயிறை கட்டிக்கணும். மகர லக்கணத்துக்கு வந்து ஏதோ தூரதேச அமைப்பில் வெளிவட்டார தொடர்பில் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. கும்ப லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, பணத்தை கொடுப்பாரு, லாபத்தை கொடுப்பாரு. எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். மீன லக்கணத்துக்கு நல்ல தொழில் வியாபாரத்தை கொடுப்பாரு. நல்ல ஒரு இன்டெகிரேஷன் கொடுப்பார். பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலாம். குரு வந்து ஒரு முக்கியமான கிரகம். சரியா, குரு பகவான் முடிச்சு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு 5 கிரகத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்து 6வது சுக்கிரன் வந்து சிம்மராசிக்கு 3-10 கூடியவனாக தான் வருவார். ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பாரு. அவரும் மாரகாதிபதி தான். மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. சுக்கிரன் வந்து பொதுவாக எல்லா லக்கணத்துக்குமே நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, கடகம், சிம்மம் இந்த 2 லக்கணத்துக்கு மட்டும் அந்த அளவு சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து எதிரி வீடு. மற்ற லக்கணத்துக்கு எல்லாமே சுக்கிரன் வந்து கலஸ்தர காரணம் இருக்கனால, சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக இருக்கனால
உங்களுக்கு நல்ல வண்டி வாகனம், வீடு, மனை, பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள், அலங்காரம், ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை எல்லாத்துக்குமே சுக்கிரன் வருவார். நல்லா கொடுப்பாரு. நல்ல கலைநயத்தை கொடுப்பாரு. சரியா? மேச லக்கணத்துக்கு நல்ல ஒரு இன்டெகிரேஷன், கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்துக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பாரு. மிதுன லக்கணத்துக்கு வந்து ராஜயோகத்தை கொடுப்பாரு. பிள்ளைகள் இடத்தை கொடுப்பாரு. கடக லக்கணத்துக்கு வந்து நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பாரு. வீடு, மனை, வண்டி வாகனத்தை கொடுப்பாரு. சிம்ம லக்கணத்துக்கு வந்து தொழிலை கொடுப்பாரு. தொழில ஒரு வெற்றியை கொடுப்பாரு. கன்னியா லக்கணத்துக்கு வந்து ராஜயோகாதிபதியாக வருவார். குடும்பத்தில் நல்ல ஒரு பணப்பழக்கத்தை கொடுப்பாரு. அப்பா வழி சொத்தை கொடுப்பாரு. துலா லக்கணத்துக்கு வந்து உத்தியோகத்தை கொடுப்பாரு. வெளிநாட்டு உத்தியோகத்தை கொடுப்பாரு. திடீர் அதிர்ஷ்டம், மற்ற யோகத்தை, நிஷப யோகத்தெல்லாம் கொடுப்பாரு. விருச்சிக லக்கணத்துக்கு நல்ல கணவன் மணி இணக்கத்தை கொடுப்பாரு. இன்டெகிரேஷனை கொடுப்பாரு. கூட்டுத்தொழில், நண்பர்கள், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், விசேஷம் மிகச்சிறப்பாக இருக்கும். தனுசு லக்கணத்துக்கு உத்தியோகத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்தில் லாபத்தை கொடுப்பாரு. மகர லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியாக வருவார். சரியா? மகர லக்கணத்துக்கு சுக்கிர திசை நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் வயசில் முடிஞ்சு போயிடும். உத்தர நட்சத்திரத்துக்கு சுக்கிர திசை வராது. பூர நட்சத்திரத்துக்கு, மக நட்சத்திரத்துக்கு இப்போ நடக்கும். கொஞ்சம் வயசில் ஒரு 30 வயசுக்குள்ளே நடக்கும். அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு பிறக்கும்போது சுக்கிர திசை வந்துடும். ஸோ மகர லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ராஜயோகாதிபதி அனைத்து வசப்படும். கும்ப லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஸோ சுக்கிரன் வந்து மகர, கும்பம் 2 லக்கணத்துக்கு அருமையான பலன்களை கொடுப்பாரு. சிம்ம ராசியில் குறிப்பாக கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மீன லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. வெளிநாடு, வெளிமாநில உதவி கொடுப்பாரு. திடீர் ரசத்தை கொடுப்பாரு. ஓகே நேரில் அடுத்து சனி பகவான் வந்து சிம்ம ராசிக்கு ஆகாதவர். சரியா? சத்ரு, அறிவிக்கப்பட்ட எதிரி. ஸோ சனி பகவான் முடிச்சு போடும்போது என்ன பண்ணணும்? சனி பகவானே நமகன்னு சொல்லிட்டு போடணும். சுக்கர பகவானுக்கு சுக்கர பகவானே நமகன்னு சொல்லிட்டு போட்டுருணும். சனி பகவானுக்கு போடும்போது சனி பகவான் வந்து பொதுவாக வந்து சிம்ம ராசியில் வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், மகர, கும்பம் இந்த லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேசம், விருச்சிகத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு கொடுப்பாரு. கடக லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ கடக லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு சனி திசை நடக்கும்போது நல்ல பலன்கள் இருக்காது. ஸோ இவங்களாம் சனி பகவான் மந்திரத்தை சொல்லிட்டு தான் போடணும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் உத்தியோகக்காரன் நல்லா உத்தியோகத்தை கொடுப்பாரு. தொழிலை கொடுப்பாரு. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பாரு. சரியா? பாக்கியத்தையும் கொடுப்பாரு, யோகத்தையும் கொடுப்பாரு, தொழிலில் முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. மிதுன லக்கணத்துக்கு வந்து வெளிநாடு, வெளிமாநில தூரதேச அமைப்பில் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அப்பா வழி சொத்தை கொடுப்பாரு. கடக லக்கணத்துக்கு கணவன் மணி இன்டெகிரேஷன், சரியா? குடும்ப வாழ்க்கை இதெல்லாத்தையும் சரிப்படுத்தி விடுவார். ஸோ கடக லக்கணத்தில் பிறந்தவங்க சனி பகவானை நல்லா கும்பிடணும். கடகலத்தில் பிறந்தவங்க சனி பகவானை கும்பிடணும். சனி முடிச்சு நல்லபடியாக போடணும். அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு அதே தான். சரியா? கணவன் மனைவி நல்லா இருக்கணும். கூட்டுத்தொழில், நண்பர்கள் இணக்கம் இருக்கணும்னா நல்லா சனி பகவானை வழிபாடு பண்ணணும். கன்னியா லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? உத்தியோகத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. பெரிய ஒரு அமைப்பை கொடுத்து பெரிய லெவலுக்கு கூட்டு போவார். துலா லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி. சிம்மராசி, துலா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சனி மகாதிசை நடக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நல்ல ஒரு அதிசயத்தை கொடுத்து நல்ல லெவலுக்கு கொண்டு போய் வைப்பார். விருச்சிக லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு கொடுப்பாரு. சரியா? நிபந்தனைக்கு உட்பட்டு கொடுப்பாரு. நல்ல பலன்களை கொடுப்பாரு. வீடு, மனை, வண்டி வாகனம், தைரிய, வீரிய காரியத்தை கொடுப்பாரு. தனுசு லக்கணத்துக்கு நல்ல குடும்பத்தை கொடுப்பாரு. கையில் காசை கொடுப்பாரு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. மகர லக்கணத்துக்கு வந்து லக்கணாதிபதி வரதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? வாழ்நாள் முழுக்க நல்ல பலன்களை கொடுப்பாரு. கும்ப லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? கும்ப லக்கணம், சிம்மராசி பிறக்கலாம். ஏன்னா 7ஆம் இடம் வரும். 7ஆம் இடம் வருது மிகச்சிறப்பு தான். சரியா? மீன லக்கணத்துக்கும் வரவு பாதி செலவு பாதி கொடுப்பாரு. 50% வரவு, 50% செலவு. நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பாரு. ஸோ சனி பகவான் முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு லக்கண ரீதியாக இந்த பலன்கள் இருக்கும். அடுத்து ராகு பகவான் வந்து அவர் வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கொடுப்பார். இப்போ வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு ராகுக்கு வந்து 7ஆம் இடத்தை வச்சு சொல்கிறேன். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, ராகு முடிச்சு போடுறதுனால இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும். சரியா? கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். நண்பர்களால் இருக்கும். கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். ஆயுள் தீர்க்கம் இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இணக்கம் இருக்கும். எல்லாத்துக்கிட்டும் நல்லபடியாக பழகுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. பொதுவாக ராகு பகவான் வந்து மகர லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம் இந்த 5 லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார். இந்த 5 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ராகு திசை வந்து சிறப்பாக இருக்கும். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ராகு 3, 6, 9, 10, 11 இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல இருந்தால் தாப்பனுக்கு எடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ ராகு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தான் பலன் சொல்ல முடியும். அதுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ராகு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் சொல்ல முடியும். ராகு திசைக்கு பலன் சொல்கிறது வந்து வைக்க பொருளை ஊசி எடுக்கிற மாதிரி. சரியா? உத்திர நட்சத்திரத்துக்கு நடக்கும். உத்திர நட்சத்திரத்துக்கு ராகு திசை நடக்கும். இதுக்கும் நடக்கும். பூரத்துக்கும் வந்து ஒரு வயசான காலத்தில் நடக்கும். சரியா? சுக்கிர நட்சத்திரத்துக்கும் நடக்கும். ஒரு 45-50 வயசுக்குள்ளே ராகு திசை வந்துடும். சரியா? ராகு திசை ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்கும் சிம்ம ராசிக்கு. ராகு திசையில் தான் அனைத்தும் தெரியும். போட்டு வறுத்து எடுப்பார். சரியா? அதெல்லாம் ராகு முடிச்ச நல்லபடியாக போடுங்க. அடுத்து வந்து கேது ராசியில் தான் இருக்கிறாரு. ஸோ கேதுவை போடுங்க. கேது பற்றி முதலே சொல்லிட்டேன். சிம்ம கணபதி. பொதுவாக கேதுங்கிறது கயிறு, மஞ்சள்ங்கிறது குரு. ஸோ மஞ்சக்கயிறு கட்டுறதுனால உங்களுக்கு குருவோட ஆதிக்கமும் கேதுவோட ஆதிக்கமும் கிடைக்கும். அந்த கேல யோகம் கிடைக்கும். கேல யோகம் என்ற கொடீஸ்வர யோகம் கிடைக்கும். அதனால தான் மஞ்சக்கயிறு கட்டுறதுனால அந்த கேல யோகம் வந்து வசப்படும். சரியா? அந்த குரு திசை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் மற்ற திசையில் கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மற்ற திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ராகுகேதுகள் வந்து இப்போதைக்கு ராசியிலும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். கேது பொதுவாக வந்து
சிம்ம ராசியில் கும்ப லக்கணம், விருச்சிக லக்கணம், கன்னியா லக்கணம், கடக லக்கணம், மகர லக்கணம் இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்து தான் சொல்ல முடியும். சரியா? அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு கொடுப்பாரு. ராகு கேதுகள் வந்து டூப்ளிகேட் கிரகங்கள், சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், இடத்துக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுவாங்க. சரியா? ஓகே. இப்போ 9 கிரகங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பலன் சொல்லியிருக்கிறேன். இதுவே வந்து கொஞ்சம் வீடியோவில் அதிகமாக தான் இருக்கும். எத்தனை பேர் இவ்வளோ நேரம் கேட்டீங்களோ, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. இப்போ 9 முடிச்ச போட்டீங்க. சரியா? இப்போ 9 முடிச்சுக்குமே வந்து அதிதேவதைகள் அவங்களே சொல்லிடணும். சூரியனுக்கு சிவனை சொல்லுங்கள், சந்திரனுக்கு அம்பாளை சொல்லுங்கள், செவ்வாய்க்கு வந்து முருகப்பெருமானை சொல்லுங்கள், புதனுக்கு பெருமாளை சொல்லுங்கள், குருவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி சொல்லுங்கள், இல்லைனா சித்தர்களை சொல்லுங்கள். 3 நட்சத்திரக்குமே சித்தர்கள் இருக்காங்க. சித்தர் வழிபாடு பண்ணலாம். சித்தர்களுக்கு வேணால் இன்னொரு வீடியோ போடுறேன் நான். இந்த வீடியோவில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு தனியாக வீடியோ போட்டு நான் சொல்கிறேன். 3 நட்சத்திரத்துக்கு சித்தர்கள் யார், அதை எப்படி வழிபாடு பண்ணணும்னு. அடுத்து சுக்கிரனுக்கு வந்து மகாலட்சுமி தாயை சொல்லுங்கள். அடுத்து வந்து சனி பகவானுக்கு வந்து ஐயப்பனை சொல்லுங்கள், ஐயனாரை சொல்லுங்கள், 12ஆம் படி கற்பனை சாமியை சொல்லுங்கள். 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். ராகுக்கு வந்து துர்க்கையம்மனை சொல்லுங்கள், இல்லைனா காளியம்மனை சொல்லுங்கள். கேதுக்கு வந்து சிம்ம கணபதியை சொல்லுங்கள். ஸோ இது வந்து அந்த அதிதேவதைகள், அந்த கடவுளை சொல்லணும். அந்த முடிச்சு போடும்போது அந்த கிரகத்தையும் சொல்லணும், அந்த கடவுளையும் சொல்லணும். இந்த வீடியோ கேட்டவங்க அந்த யாருக்கு என்ன தசை நடக்குதோ அந்த அதிதேவதையை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ராகு திசை நடக்குதுன்னா துர்க்கை அம்மனை போற்றி, காளியம்மனை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். குரு திசை நடக்குதுன்னா தட்சிணாமூர்த்தியை போற்றி, இந்திரனை போற்றி, சித்தர்களே போற்றி அப்படின்னு சொல்லணும். அந்த நட்சத்திரக்குள்ள சித்தர்களை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை காட்டிலே ஒரு அருமையான தகவல் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 9 முடிச்ச போட்டு ஆண்கள் வந்து வலது கையில் கட்டுங்க, பெண்கள் வந்து இடது கையில் கட்டுங்க. கரெக்டாக வந்து ஒரு 5:30 6 மணிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம். பிரம்மமுகூர்த்தத்திலே முடிச்சிடலாம். வியாழக்கிழமை செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கயிறு கலண்டுருச்சு, புதுசாக அடுத்த கயிறு மாற்றுறீங்கன்னா பழைய கயிறை கொண்டு போய் தண்ணியில் போட்டுருங்க. சரியா? ஓடுற தண்ணியில் போடுங்க. ஓடுற தண்ணியிலனா கிணத்துல போடுங்க. இல்லைனா அரச மரம், வேப்ப மரம், ஆலமரம், புங்க மரம் இதுக்கு அடியில் மண்ணை தோண்டி அந்த கயிறை போட்டு மூடிடுங்க. சரியா? மரத்துக்கு அடியில் போட்டு மூடிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். கயிறை கட்டுங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா நேயர்களே? எல்லா தோஷமும் தீரும், கஷ்டம் தீரும், பஞ்சம் தீரும், நல்லா இருப்பீங்க, பேர் சொல்லி வாழ்வீங்க, பேரும் புகழும் எடுப்பீங்க. இந்த அஷ்டம சனியில் இந்த மஞ்சள் கயிறு ஒரு கவசமாக ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யம் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.